Hi guys, welcome back to Chennai Telugu Pannu. It's me Shravanti. இன்னைக்கு நம்ம டாபிக் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன்னா என்ன? எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? நிறைய பேர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எதுக்கும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்? எதுக்காக யூஸ் பண்ணணும்? இது யூஸ் பண்ணா என்ன ஆகும்? சன்ஸ்கிரீன் பத்தி எல்லா டவுட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். So let's start the topic. சன்ஸ்கிரீன் என்ன பண்ணோம்னா சன்ல இருந்து வர யூவி ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ யூவி ரேடியேஷன்ஸ்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ். ஸோ இது நம்ம ஃபேஸ் மேலே நம்ம ஸ்கின் மேலே பட்டால் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், இரிட்டேட் ஆகும், ரெட்னஸ் ஆகும். இன்னும் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு கூட 80% சான்சஸ் வந்து சன் டேமேஜ்னால தான் ஆகும். ஸ்கின் ஏஜிங் எதனால ஆகுது தெரியுமா? இந்த சன் டேமேஜ்னால தான். ஸோ 100க்கு 100% வந்து நம்ம சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பட் 99% வரைக்கும் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்கலாம். இப்போ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன யூஸ்? ரெட்னஸ், இரிட்டேஷன் இந்த மாதிரி ஆகாம இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் கேன்சர்ல இருந்து கூட நம்மளை காப்பாற்றும். இப்போ வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது எல்லாரோடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது? நம்ம சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம், வைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமே நமக்கு அதிகமாக வந்து ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப் நீங்கள் 30+ யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போது 30+ யூஸ் பண்ணணும். வெளியே போகும்போது 50 கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிஏ. பிஏ +++ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிஏ அட்லீஸ்ட் 3+ ஆச்சு இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஸ்கின்க்கு வந்து 98% வரைக்கும் நமக்கு ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எஸ்பிஎஃப்னா என்ன? சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இது எஸ்பிஎஃப் வந்து நம்ம யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பிஏ வேல்யூன்றது யூவிஏலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எஸ்பிஎஃப் 15 இருந்துச்சுன்னா 93% வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். எஸ்பிஎஃப் 30 இருந்துச்சுன்னா 97% வரைக்கும் இருக்கும். எஸ்பிஎஃப் 50 இருந்துச்சுன்னா 98% வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணும். சன்ஸ்கிரீனில் பிஏ வேல்யூ இருக்கும். ஸோ இது பிஏ வேல்யூ வந்து யூவிஏ ரேஸ்லிருந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ பிஏ ப்ளஸ் இருந்துச்சுன்னா 40 to 50%, பிஏ ++ இருந்துச்சுன்னா 50 to 60%, பிஏ ++ இருந்துச்சுன்னா 60 to 70%, பிஏ 4+ இருந்துச்சுன்னா அப் டு 90% வரைக்கும் நமக்கு ஸ்கின்ல இருந்து யூவிஏ ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மலாக சூஸ் பண்ணும்போது பிஏ ++ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்பிஎஃப்ல வந்து 30+ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனில் 2 மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸ் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் மினரல் சன்ஸ்கிரீன் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்கிரீன். மினரல் சன்ஸ்கிரீன் வந்து அது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும், ஃபேஸில் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் மினரலாக இல்லைன்னா கெமிக்கலாக இந்த 2 சூஸ் பண்ணும்போதும் மினரல் சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நமக்கு சன்ஸ்கிரீன் வந்து எந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும்? ஜெல், க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஸ்ப்ரேஸ், ரோலான், பவுடர்ஸ் இந்த மாதிரி நமக்கு சன்ஸ்கிரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹவு டு லேயர்? ஃபர்ஸ்ட் கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். லாஸ்ட் வந்து லிப் பாம். இந்த 5 ஸ்டெப்ஸ். கிளென்சர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். டோனர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க.
சில பேர் வந்து நைட்டில் வந்து சீரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டோனர் சீரம்ன்றது ரொம்ப கம்பல்சரி இல்லை, பட் மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஹவு டு அப்ளை சன்ஸ்க்ரீன்? நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். வெளியே போகும்போது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் முன்னாடி வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து ரீஅப்ளை பண்ணணும். ஸோ ரீஅப்ளை பண்ணாதான் அது வந்து நல்லா நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் வந்து சன்ஸ்க்ரீன் மேலே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸு நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.